அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். இப்போ நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா அரபியன் கப்ஸா. இந்த கப்ஸா எப்படி செய்யணும்னு பார்ப்போம் வாங்க. இப்போ இந்த கப்ஸா எப்படி இருக்குன்னு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள். அதுக்கு சட்னி, அது தொட்டுக்கிறக்காக ஆனியனும் கேரட்டும் வச்சுருக்கேன். பாருங்கள் எப்படி இருக்குன்னு, ரொம்ப சூப்பராக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள். செய்து பாரு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானே அமுக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பாருங்கள் எல்லா மசாலாவும் கோட்டாயிடுச்சு. இது வந்து சிக்கன் 65 பொரிச்சோம்னா எல்லாமே சேர்த்துக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு எல்லாமே சேர்க்கணும். இதுக்கு வந்து வெறும் மிளகுத்தூளும் எலுமிச்சம்பழம் சாறு இஞ்சி பூண்டு 3 மட்டும்தான் இந்த கப்ஸாவுக்கு சேர்க்கணும். நான் தான் பைசையாக இருக்கும், நம்ம வந்து பைசையாக எல்லாமே சாப்பிட மாட்டோம் காரம் இல்லாமல். அதனால தான் நான் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். ரெண்டாவது புட்கலர் சேர்க்கறது இல்லையா, அதனால் இதுக்கு அந்த மிளகாத்தூள் சேர்த்துக்கிட்டோம்னா நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குமேங்கிறக்காக மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். நீங்கள் மிளகாத்தூள் விருப்பம்னா சேர்த்துக்கலாம், இல்லை வெறும் மிளகுத்தூள் இஞ்சி பூண்டு லெமன் சார் 3 மட்டும் சேர்த்துமே நல்லா ஊற வச்சுக்கலாம். இது வந்து 1 மணி நேரம் ஊற வச்சோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். 1 ஹவர் ஊற வச்சோம்னா, இல்லைனா ஒரு 1/2 ஹவராவது ஊற வைக்கணும். அப்போ தான் மசாலா நல்லா உள்ளுக்குள்ளே சாந்து சிக்கன் ரொம்ப ஜூஸியாக இருக்கும், நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கு எம்மியாக இருக்கும். அதனால் பார்த்துக்க நான் 1 மணி நேரம் தான் ஊற வைப்பேன் எப்போவுமே. இப்போ இதில் வந்து நம்ம வந்து சும்மா கோட்டிங்காக கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்குவோம், சும்மா கொஞ்சமாக. இது வந்து இந்த ரெசிபிக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை, இருந்தாலும் கொஞ்சமாக அந்த கோட்டிங் ஆகும் அந்த மசாலாலாம் சிக்கன் மேலே அப்படிங்கிறதுக்காக நான் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான். உங்களுக்கு விருப்பம்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா வேணாம் விட்டுருங்க. இப்போ நல்லா மசாலா எல்லாம் நல்லா விரட்டியாச்சு சிக்கனில். இப்போ இந்த சிக்கன் நல்லா ஊறட்டும், ஒரு 1 ஹவர் ஊறட்டும். அப்புறம் இதுக்கு தேவையான பொருள்கள்லாம் என்ன தேவை அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த அரபியன் நாட்டில் செய்யக்கூடிய இந்த அரபியன் கப்ஸா ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு, ரொம்ப எம்மியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு, நல்லாயிருக்கும், ஜூஸியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இந்த சிக்கனுமே நல்லா 1 ஹவர் ஊறிச்சுன்னா ரொம்ப ஜூஸியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு, ரொம்ப சாஃப்டாக இருக்கும், நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், நல்லாயிருக்கும். இது ஊறட்டும். இன்னொரு பக்கம் பாருங்கள், இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு அரிசி பாஸ்மதி ரைஸ் எடுத்து ஊற வச்சுருக்கேன். இந்த உலக்கில் 1 உலக்கு கிலோ கணக்கில் 1 கிலோ அரிசி இதை எடுத்து ஊற வச்சுருக்கேன். நல்லா கழுவிட்டு ஊற வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள் சிக்கன் நல்லா ஊறிடுச்சு. இப்போ பாருங்கள் ஒரு சட்டில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காய வச்சுருக்கேன் சிக்கன் பொரிக்கிறதுக்கு. இப்போ இதில் சிக்கனை சேர்த்துக்கலாம். இந்த சிக்கன் நல்லா வேகட்டு சிக்கன் பார்க்கலாம். இப்போ அடுப்பில் வந்து பெரிய சட்டியாக ஒரு பெரிய சட்டி வச்சுட்டு அதில் நெய் சேர்த்துக்கிடுவோம். ஒரு 100 மில்லி நெய் சேர்த்துக்கலாம். இந்த ரெசிபி வெறும் நெய்யில் தான் செய்யணும், அப்போ தான் ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும். இப்போ இது நல்லா நெய் சேர்த்துக்கலாம். இப்போ நெய் சேர்த்தாச்சு, நெய் நல்லா உருகட்டும். பாருங்கள் தட்டி காய்ச்சி வச்சு இதில் பட்டை சேர்த்துக்கிறலாம். இப்போ பாருங்கள் இதில் பெரிய சைஸ் வெங்காயம் 4 வெங்காயம், 5 பச்சை மிளகாய், 1 குடமிளகாய், 1 திராட்சை 50 கிராம், வெள்ளைப்பூடு 50 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். எல்லாமே இதுக்காக சேர்த்துக்கிறது தான். வாங்க இப்போ வெங்காயத்தை சேர்த்துக்கிறோம். இப்போ இந்த வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கிறோம். நல்லா வதங்கணும். இப்போ நல்லா வதங்கணும். ரைஸ் குக்கரில் இதுக்காக லெமன் சேர்த்து உப்பு சேர்த்து தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். இப்போ தண்ணி கொதிக்குது, தண்ணி கொதிக்கட்டும். அரிசியை சேர்த்துடலாம். இப்போ சிக்கன் வந்துக்கிட்டு சிக்கனை திருப்பி விட்டுக்கலாம். இப்போ நல்லா வேகட்டும். இல்லை நல்லா வதங்கிக்கிட்டு இருக்குது. இது வந்து கோல்டன் ப்ரௌனாக வதங்கணும், அப்போ தான் இந்த ரெசிபி நல்லாயிருக்கும். கோல்டன் ப்ரௌனாக வதங்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். நல்லா வதங்கட்டும், நல்லா வதங்கணும். நல்லா வதங்கிட்டு இப்போ இதில் வந்து பூண்டு வச்சுருக்கோம் இல்லையா 50 கிராம், அதை சேர்த்துக்கணும். பூண்டை சேர்த்துக்கலாம். பூண்டை சேர்த்து நல்லா வதக்கி வச்சுக்கலாம். பூண்டு வெங்காயம் சேர்ந்து நல்லா வதங்கிட்டு சிக்கனை நல்லா பொரிஞ்சிட்டு சிக்கன் நல்லா வேகட்டும். இப்போ சிக்கனை பார்ப்போம்.
நல்லா திருப்பி விட்டுக்கலாம் சிக்கன் நல்லா வேகட்டும் பார்க்கலாம். இப்போ இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ தண்ணி கொதிக்க போகுது. இப்போ இதில் வந்து நம்ம அரிசியை சேர்த்துக்கலாம். இப்போ எல்லா அரிசியெல்லாம் சேர்த்தாச்சு. இப்போ தேவையான உப்பு சேர்த்தாச்சு. இப்போ இது கொதி வரட்டும். இப்போ பாருங்கள் கேரட்டு, இது வந்து ஒரு பெரிய கேரட்டு 2 கேரட் வந்து துருவி வச்சுருக்கேன். இதுவும் அந்த தாளிப்பு சேர்த்துக்கிறது தான். வெங்காயம், பச்சை மிளகா, குடமிளகாய் எல்லாம் காமிச்சிருந்தேன். அதோடு சேர்த்து இந்த 2 பெரிய கேரட்டு துருவி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்துக்கிடுவோம். அப்புறம் காமிக்கிறேன் சேர்க்கையில். இந்த கப்ஸா கூட சாப்பிட்றதுக்கு வெங்காயமும் கேரட்டும் நறுக்கி வச்சுருக்கேன். இதில் லெமன் புளிஞ்சு விட்டு சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த சாப்பிட்றதுக்கு, அதோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு. இப்போ இது ஒரு பக்கம் மூடி எடுக்கட்டும். இப்போ அதே மாதிரி கப்ஸாவுக்கு தேவையான சட்னி ரெடி பண்ணுறதுக்காக பெரிய தக்காளியாக 2 தக்காளி 2 பச்சை மிளகா போட்டு உப்பு சேர்த்து வச்சுருக்கேன். இதை மிக்சியில் அரைச்சிட்டு வந்துட்டு அப்புறம் பார்க்கலாம். இப்போ இந்த சிக்கன் நல்லா வந்துருச்சு. இந்த சிக்கனை எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஒரு நிமிஷம் வரைக்கும் அது நல்லா வெந்துருச்சு. இப்போ இதுவும் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதையும் எடுத்துக்கலாம். இன்னும் சிக்கன் பொரிச்ச எண்ணெயை நம்ம வேஸ்ட்டாக தான் ஆகும். அதனால நான் கம்மியாக சேர்த்துருக்கேன் எண்ணெய். நீங்கள் எவ்வளோ சேர்த்து எப்படி செய்யணுமோ அதுக்கு தக்கன செஞ்சுக்கலாம். இப்போ இது எடுத்து இப்போ பாருங்கள் சட்னி அரைச்சிட்டு வச்சு இது ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ சிக்கனை திருப்பி விட்டுக்கலாம். நல்லா வேகணும். நல்லா வேகட்டும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இன்னும் நல்லா கொஞ்சம் வதங்கணும். இன்னும் நல்லா வதங்கணும். நல்லா வதங்கட்டும். இப்போ இந்த கேரட்டை சேர்த்துக்கணும். கேரட்டை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா முருகி வந்துடுச்சு. இப்போ இதில் கேரட்டை சேர்த்துக்கணும். இப்போ இதில் திராட்சையை சேர்த்துக்கலாம். திராட்சையை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்குவோம். சேர்த்து நல்லா வதங்கும் உளுந்துடும். வதங்கும் நல்லா. இப்போ இதில் பச்சை மிளகாய் இருக்குது. இந்த பச்சை மிளகாயை சேர்த்துக்கலாம். இதுவே வளர்ந்துருக்கும். இந்த பச்சை மிளகாய் எடுத்து சாப்பிட்டா கூட ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. பச்சை மிளகாய் கூட நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ நல்லா வதங்குறோன்னா நல்லா எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கட்டுங்க. அரைச்சிட்டு பவுலில் மாற்றியாச்சு. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ பாருங்கள் சோறு நல்லா கொதிச்சு வெந்துக்கிட்டு இது நல்லா வேகட்டும். நல்லா ஒரு 75% வெந்தால் போதும். அப்புறம் தம்மில் குக் ஆகிடும். இப்போ வேகட்டும். இப்போ பாருங்கள் சிக்கன் நல்லா வெந்துருச்சு. இதை எடுத்துக்கிடுவோம். இதே மாதிரி எல்லா சிக்கன்களையும் பொரிச்சுக்கிடலாம். இது வேகட்டுது. எல்லா சிக்கனையும் இதே மாதிரி எல்லா சிக்கனையும் பொறுத்து எடுத்துக்கிடலாம். எடுத்துக்கிட்டு பார்க்கலாம். இப்போ இது சாதம் வடிக்கிறதுக்கா ஒரு வடிகட்டி வச்சுருக்கேன். ஒரு சட்டியில் வடிகட்டி வச்சுருக்கேன். சிக்குக்குள்ளே இது இருக்கட்டும். சாதம் வெந்தோல வடிச்சுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இப்போ இதில் நம்ம நறுக்கி வச்சுருக்க அந்த குடை மிளகாயை சேர்த்துக்கலாம்.
எல்லாம் குடமிளகாயும் சேர்த்து இதோட சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கிறோம். இது எல்லாத்தையும் நல்லா கிண்டி விட்டுக்கலாம். குடமிளகா வந்து ரொம்ப வேணுங்கிற அவசியம் கிடையாது, ஏன்னா சீக்கிரமாக வந்து குக் ஆகிடும்ல. அதனால போட்டு 2 வதக்கணும்னா அப்புறம் வெந்துடும். அப்புறம் தம்மில் வந்து அது வெந்துக்கணும். அதனால் செத்து இருக்கட்டும், பார்க்கலாம். இப்போ எல்லாம் நல்லா வெந்துடுச்சு. மிளகாயெல்லாம் சேர்ந்து நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிட்டு இதுவே சோறு தம் போடுறதுக்கு பார்ப்போம். அதை இதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். பாருங்கள், சாதம் நல்லா வெந்துடுச்சு. இப்போ வடிச்சிருவோம். வடிச்சிட்டு பார்க்கலாம். இந்த பாருங்கள், சாதத்தை வடிச்சிட்டேன். சாதத்தை வடித்து வச்சுருக்கு. இப்போ வாங்க இதை தம் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த சட்டிலே கொஞ்சமாக இருக்குது. இப்போ வந்து இந்த பிளேட்டில் மாற்றி எல்லாத்தையும் வச்சுருக்கேன். இதை வந்து தம் போட்டுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். நாங்கள் இப்போ சாதத்தை போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், இதில் சாதத்தை சேர்த்துருக்கு. இப்போ சேர்த்தாச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக அந்த நம்ம வச்சுருக்க அந்த பைசஸை சேர்த்துக்கலாம். பாதியை மட்டும் சேர்த்துக்கலாம். பாதியை சேர்த்து விட்டு பரப்பி விட்டுக்கலாம். இப்போ மறுபடியும் சாதத்தை போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், எல்லாத்தையும் சாதத்தையும் சேர்த்தாச்சு. எல்லா சாதத்தையும் சேர்த்து நல்லா பரப்பி விட்டுக்கலாம். இப்போ எல்லா சாதத்தையும் சேர்த்து பரப்பி விட்டாச்சு. இப்போ இதில் இந்த பைசஸ் இருக்கிறது பூரா சேர்த்துக்கலாம். சேர்த்து இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா பரப்பி விட்டுக்கலாம். இந்த சிக்கன் கப்ஸா ரொம்ப சூப்பராக இருக்கும். இது அரபியன் சாப்பாடு ரொம்ப சூப்பராக இருக்கும், சுவையாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு ரொம்ப இனிமையாக இருக்கும். இப்போ சிக்கன் பொரியட்டு இப்போ சிக்கன் வைக்கிறதுக்கு முன்னாடி சோறை ஒரு பரட்டி வச்சுக்கலாம். இதில் ஃபுட் கலர் சேர்க்குறதுனாலும் சேர்த்துக்கலாம். ஆனால் நான் ஃபுட் கலர் சேர்க்கல. இன்னும் எல்லா கலர் ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம், ரொம்ப நல்லாவே இருக்கும் பார்க்குறதுக்கு. ஆனால் நான் ஃபுட் கலர் சேர்க்கலை. ஏன்னா ஃபுட் கலர் சேர்க்குறத விட சும்மா சாப்பிட்றதே நல்லா தான் இருக்கும். அவ்வளவு காற்று ஃபுட் கலர் சேர்க்குறது. ஆனால் இது ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள், எல்லாத்தையும் நல்லா பரப்பி விட்டாச்சு. இப்போ சிக்கனை எடுத்து வச்சு தம் போட்டுக்கலாம். இதெல்லாம் நல்லா பரப்பி விட்டாச்சு. அந்த லெமன் கிடந்துச்சு இல்லையா, அது கிடந்தாலும் நல்லா தான் இருக்கும். அதை எடுத்துட்டாலும் நல்லா தான் இருக்கும். அதை எடுத்துருவோம். இதில் வந்து ட்ரே லெமன் சேர்க்கணும். நான் ட்ரே லெமன் எங்கள் வீட்டில் காலி ஆகிடுச்சு. அதனால தான் நான் இந்த லெமன் சேர்த்துக்கிட்டேன். இல்லாட்டி ட்ரே லெமன் சேர்த்தேன். அது நல்லாயிருக்கும். அதுவும் அரபியன் போட்டுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இருக்கட்டும், சிக்கனை வச்சுக்கலாம். பாருங்கள், நடுவு சுற்றி வச்சு எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். அதில் சாப்பாடு சேர்த்துக்க போகிறோம். சேர்த்து அதில் மூடி போட்டுக்க போகிறோம். மூடி போட்டு இதில் அந்த வாடை இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் இப்போ தம்மில் போட்டுருக்கேன். அடுப்பு பற்ற வச்சுருக்கேன். இப்போ அந்த இது எல்லாம் புகையெல்லாம் அதில் சார்ந்தால் தான் அந்த டேஸ்ட் வரும் சிக்கன். இப்போது 5 நிமிஷம் சென்று பார்க்கலாம். இப்போ பாருங்கள், போட்டு 5 நிமிஷம் ஆச்சு. பாருங்கள், ரொம்ப சூப்பராக வந்துடுச்சு. இப்போ இப்படி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குது. பார்க்குறதுக்கு ரொம்ப எம்மியாக இருக்குது. ரொம்ப நல்லாயிருக்கு. வாடையும் சூப்பராக இருக்குது. இப்போ எல்லாத்தையும் பார்க்கலாம் வாங்க. இப்போ பாருங்கள், இப்போ சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு. ஜாமுன்னு அதுக்கு தொட்டுக்கிறதுக்காக வெங்காயம் கேரட் வச்சுருக்கேன். லெமன் புளிஞ்சு விட்டால் நல்லாயிருக்கும். இதுக்கு சட்னி ரெடி ஆகிடுச்சு. எல்லாமே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் பெல் ஐக்கானே அமுக்குங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.